this head is so concerned about the small pain the body is having. ஆகவே சரீரம் அனுபவிக்கக்கூடிய சின்ன சின்ன வலிகளை குறித்தும் கூட இந்த தலையானது கவலைப்படுகிறது, கரிசனைப்படுகிறது. That is the type of head a Christian husband must be. இப்படிப்பட்ட தலையாகத்தான் ஒரு கிறிஸ்தவ புருஷன் இருக்க வேண்டும். Of course, the head also tells the body to do various things. Oh, that also is there. இந்த தலையானது சரீரத்திற்கு பல வேலைகளை செய்யும்படியாக கட்டளை பண்ணிக்கிறது, அதுவும் இருக்கத்தான் செய்கிறது. And the Bible says in verse 22, the wives must be subject to their husbands. 22ஆம் வசனத்திலே எபேசியர் 5 வேதம் சொல்லுகிறது, மனைவிமார்களே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். That is God's will. அது தேவனுடைய சித்தம். And if you are not like that, then you got a spirit of rebellion. அப்படி நீங்கள் இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு முரட்டாட்டத்தின் ஆவி இருக்கிறது. Sometimes when I see a very rebellious child in a house, சில சமயத்தில் ஒரு வீட்டிலே முரட்டாட்டம் உள்ள ஒரு குழந்தையை பார்க்கிறேன். Who says to his mother, who cares for you, who's going to listen to you? உனக்கு யார் செவி கொடுக்க போகிறது, நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது என்று அம்மாவை பார்த்து சொல்லுகிறது. I asked the mother, நான் தாயை பார்த்து கேட்கிறேன், where did he learn this from? இந்த குழந்தை இந்த இப்படி பேசுவதற்கு எங்கே கற்றுக்கொண்டது? Do you talk to your husband like that? நீங்கள் உங்களுடைய கணவனிடத்தில் அப்படி பேசுகிறீர்களா? Has he heard from childhood that you speak in a rude way to your husband? காரசாரமாக கடினமாக கணவனிடத்தில் பேசுவதே அந்த குழந்தை கேட்டே வளர்ந்திருக்கிறதா? So he has also learned it. ஆகவே அந்த குழந்தையும் கற்றுக்கொண்டது. So that means he got the sickness from you. உன்னிடத்திலிருந்து தான் அந்த வியாதியை அந்த குழந்தையை பெற்றுக்கொண்டது. So don't blame him. அவனை குறை சொல்ல வேண்டாம். You had the sickness first. முதலாவது வியாதி உனக்கு தான் வந்தது. Remember that your children are watching how you talk to your husband. உங்களுடைய கணவனிடத்திலே நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள் என்பதை உங்களுடைய பிள்ளைகள் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். How you talk to your wife. நீங்கள் உங்களுடைய மனைவியிடத்திலே எப்படி பேசுகிறீர்கள் என்பதையும் பிள்ளைகள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். So as Christians we have to be very careful in our home that we don't become a bad example to our children. ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு தவறான முன்னுதாரணமாய் மாறிவிடக் கூடாது என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். Not only the children, பிள்ளைகள் மட்டுமல்ல, the devil is also watching how you talk to each other. ஒருவரோடு எப்படி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து பிசாசும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். And the devil is telling God, பிசாசு தேவனை பார்த்து சொல்கிறது, look at this family, they call themselves believers. இந்த குடும்பத்தை பார்த்தீரா ஆண்டவரே, இவர்கள் தங்களை விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். But see how they talk to each other. ஒருவருக்கொருவர் எப்படி பேசுகிறார் என்று பாரும். Isn't it good if God can see some homes here and there in Tamil Nadu where the husband and wife speak to each other very graciously? இங்கேயும் அங்கேயுமாக தமிழ்நாட்டிலே கணவன் மனைவியை பார்த்து அவர்கள் கிருபை பொருந்தின வார்த்தைகளை ஒருவருக்கு பேசிக் கொள்கிறதை ஆண்டவர் பார்ப்பது நல்லதல்லவா? Always. எப்பொழுதுமே அப்படி பேசுகிறதை ஆண்டவர் பார்க்க வேண்டாமா? Then when the devil tells God, அப்பொழுது பிசாசு தேவனை பார்த்து சொல்லும் பொழுது, God, see that Christian home, தேவனே இந்த கிறிஸ்தவ குடும்பத்தை பார்த்தீர்களா? and see the other Christian home, அந்த கிறிஸ்தவ குடும்பத்தை பார்த்தீர்களா? that one they say they are CFC home. அவங்க பாத்தீங்கன்னா CFC சபைக்கு போறேன்னு சொல்றாங்க. அந்த குடும்பத்தை பார்த்தீர்களா? See there, அங்க பாருங்கள். and God says, ஆண்டவர் சொல்கிறார், yeah, you're right, Satan. ஆம் சாத்தானே, நீ சொல்கிறது சரிதான். But ஆனால் have you seen this home? இந்த குடும்பத்தை பார்த்தாயா? And this one? பார்த்தீர்களா? இந்த குடும்பத்தை பார்த்தீர்களா? See, God must be able to point out at least a few homes to the devil and say, even if so many are living in a very foolish way, here are some God-fearing husband and wife. தேவன் சாத்தானை பார்த்து பல குடும்பங்கள் தேவனற்ற விதத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இங்கே தேவனுக்கு பயப்படக்கூடிய குடும்பங்கள் இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது என்று சுட்டி காட்டக்கூடிய குடும்பங்களாய் நாம் இருக்கிறோமா? I never get tired of pointing out what we read in the book of Job, chapter 1. யோபு 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோமே, அதை நான் சுட்டி காண்பிப்பதிலே ஒரு காலம் நான் ஓய்வதே இல்லை. I keep on quoting it. நான் அதை அடிக்கோடிட்டு சொல்லிக்கொண்டே இருப்பேன். I'll tell you why. ஏன் என்று நான் சொல்கிறேன். Because that challenged my own life many times. பல சமயங்களிலே இது என்னுடைய வாழ்க்கைக்கு சவாலாக இருந்திருக்கிறது. The devil is standing before God and God says, verse 8, have you considered my servant Job? என்னுடைய தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கர்த்தர் சாத்தானை பார்த்து சொல்கிறார். He's asking him, have you carefully looked at my servant Job? நீ கவனமாக அவனை உற்று நோக்கினாயா என்னுடைய தாசனாகிய யோபுவை என்று கேட்கிறார். Have you carefully looked at his life? அவனுடைய வாழ்க்கையை கவனமாய் நீ உற்று பார்த்தாயா?
Have you carefully looked how he lives with his wife, how he brings up his children? தன்னுடைய மனைவியோடு கூட எப்படி வாழ்கிறார் என்றும் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறார் என்றும் நீ கவனித்து பார்த்தாயா? And how he is such an upright man. எவ்வளவு நேர்மையான ஒரு மனிதர். He fears me so much, God says. தேவன் சொல்லுகிறார், எனக்கு அவ்வளவு பயப்படக்கூடிய மனிதனாய் இருக்கிறார். Turns away from evil. பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனாய் இருக்கிறார். Job 1 verse 8. யோபு 1:8. So I read that many years ago. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த வசனத்தை நான் வாசித்தேன். So I know that in heaven God and Satan are watching people on the earth. ஆகவே பரத்திலிருந்து தேவனும் சாத்தானும் பூமியில் உள்ள மக்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். And not only that, verse 7 it says Satan is roaming around on the earth looking at people. அது மட்டுமல்ல 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஜனங்களை பார்க்க சாத்தான் பூமியிலே உலாவிக் கொண்டே இருக்கிறான். Do you think Satan roams around? தூத்துக்குடியிலே உள்ள குடும்பங்களை பார்க்க முடியாது, சாத்தான் தூத்துக்குடியிலே உலாவி வருகிறான் என்று நம்புகிறீங்களா? Or Tamil Nadu? அல்ல தமிழ்நாட்டிலே சாத்தான் சுற்றி வருகிறான் என்று உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? Definitely. கண்டிப்பாக. Especially if he sees a home says we are Christian. குறிப்பாக நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற குடும்பத்தை கண்டிப்பாக உள்ளே வந்து பார்ப்பான். And if he sees you are saying from CFC, then he'll watch you more closely. நான் CFC சேர்ந்தவன் என்று சொன்னால் அந்த குடும்பத்தை இன்னும் அதிக நெருக்கமாய் பார்ப்பான். Because he knows that we preach a very high standard. என்றால் நாம் உயர்ந்த தரத்தை பிரசங்கிக்கிறோம் என்பது அவனுக்கு தெரியும். So I know Satan is watching my life all the time. ஆகவே என்னுடைய வாழ்க்கையை சாத்தான் எப்பொழுதுமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். Because I am a servant of the Lord, he watches me more closely. நான் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறபடினாலே அதிக நெருக்கமாக அவன் என்னை பார்க்கிறான். How I talk to my wife. நான் என்னுடைய துணைவியாரிடத்தில் எப்படி பேசுகிறேன், how I bring up my children, என்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறேன், how I handle money, பணத்தை எப்படி புழங்குகிறேன், கையாளுகிறேன், very closely he is watching. மிகவும் நெருக்கமாக கவனித்துக் கொண்டே இருக்கிறான். And he knows things which you don't know about me. என்னை குறித்து நீங்கள் அறியாத காரியங்களை சாத்தான் அறிந்திருக்கிறான். And I say, Lord, I want you to be proud of me. ஆண்டவரே, என்னை குறித்து நீர் பெருமைப்பட வேண்டும் ஆண்டவரே, நான் ஆண்டவரை பார்த்து சொல்கிறேன். That you can shut the mouth of Satan by pointing me out to him. ஆண்டவரே, சாத்தானுக்கு என்னை சுட்டி காண்பித்து நீர் அவனுடைய வாயை அடைக்க முடியும். Will you be like that? I want to shut the mouth of Satan by my life. நீங்கள் அப்படி இருக்க விருப்பமா? நான் பிசாசுடைய வாயை தேவன் அடைக்க விரும்புகிறேன். I want to shut the mouth of Satan by the way he sees me live in my home with my husband or wife. என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய மனைவியோடு கூட என்னுடைய கணவனோடு கூட நான் வாழக்கூடிய விதத்தை பார்ப்பது நிமித்தமாய் சாத்தானுடைய வாய் அடைக்கப்பட வேண்டும். Don't worry what people in the church say about you. சபையில் உள்ள மக்கள் உங்களை குறித்து என்ன சொல்கிறார்கள் என்பதை குறித்து கவலைப்பட வேண்டாம். They see you so little. அவர்கள் உங்களை மிகவும் கொஞ்சமாய் பார்க்கிறார்கள். Satan is watching your home 24 hours. ஆனால் சாத்தானும் உங்களுடைய குடும்பத்தை 24 மணி நேரம் பார்த்து கொண்டே இருக்கிறான். And God should be able to say to him, Satan, have you considered this family? சாத்தானே, இந்த குடும்பத்தை நீ கவனித்தாயா? Now, if you believe that, you will really fall on your face before God and say, Lord, have mercy on me. நீங்கள் இதை உண்மையாலுமே நம்பினால் நீங்கள் தேவனுடைய முகத்துக்கு முன்பாக விழுந்து, ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்வீர்கள். Please help me to be a very good husband. ஆண்டவரே, மிகவும் நல்ல கணவனாய் இருக்க எனக்கு உதவி செய்யும். Sensitive to my wife's needs. என்னுடைய மனைவியுடைய தேவைக்கு உணர்வுள்ளவனாய் நான் இருக்க விரும்புகிறேன். Just like this head is sensitive if one mosquito comes in. இந்த தலை எப்படி ஒரு கொசு கடித்தாலும் அது கரிசனை உள்ளதா இருக்கிறது அதுபோல ஆண்டவரே. I want to treat my wife like I treat my own body. என்னுடைய சொந்த சரீரத்தை நான் எப்படி நடத்துகிறேனோ அதே போல என்னுடைய மனைவியை நான் நடத்த வேண்டும் ஆண்டவரே. See what it says in Ephesians in chapter 5. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. Ephesians 5. எபேசியர் 5ஆம் அதிகாரம் verse 28 and 29. 28 29 வசனங்கள். Please read. எபேசியர் 5:28-29. அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். This is an amazing verse. வியக்கத்தக்கதான வசனம். Verse 28. 28ஆம் வசனம். How we love our own body. எந்த அளவுக்காய் நம்முடைய சொந்த சரீரத்தை நாம் நேசிக்கிறோம். Some little pain or hurt, we immediately do something. சின்ன ஒரு காயமோ வலியோ உடனே நாம் ஏதாவது ஒன்றை செய்கிறோம். How we make sure that the body is hungry, we feed it. நம்முடைய சரீரம் பசித்தால் நாம் உடனே நாம் போஷிக்கிறோம். We men care for our bodies so much. ஆண்களா இருக்கக்கூடிய நாம், புருஷலா இருக்கக்கூடிய நாம் நம்முடைய சரீரத்தை அவ்வளவாய் கவனிக்கிறோம். When the body is tired, சரீரமானது சோர்ந்து போகும் பொழுது, now you must sleep. நான் இப்பொழுது தூங்க போக வேண்டும்.
Imagine treating your wife like this. இது போன்று உங்களுடைய மனைவியை நடத்துவதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். To treat your wife just like you treat your body. உங்களுடைய சரீரத்தை எப்படி நீங்கள் நடத்துவீர்களோ அதே போல் உங்களுடைய மனைவியை நீங்கள் நடத்துங்கள். It is a very high standard. இது மிக உயர்ந்த ஒரு தரம். I'm not saying that any of us have reached there. நம்மில் யாருமே அந்த இடத்தை அடைந்து விட்டோம் என்று நான் சொல்லுவதே இல்லை. I have not reached there. நான் அங்கே அடையவில்லை. But I'm trying. ஆனால் நான் முயற்சி செய்கிறேன். To become more and more like this standard. அந்த தரத்திற்கு ஒப்பாக மாறுவதற்கு நான் இன்னுமாய் பிரயாசப்பட்டுக் கொண்டே இருக்கிறேன். Don't get discouraged if you don't reach there in 1 or 2 years. 1-2 ஆண்டுகளிலே அந்த இடத்தை நீங்கள் அடையாவிட்டால் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். Start on that journey. ஆனால் இந்த பிரயாணத்தை நீங்கள் ஆரம்பியுங்கள். Lord, I want to treat my wife like it says in verse 28, like I treat my body. ஆண்டவரே, என்னுடைய சொந்த சரீரத்தை நான் எப்படி நடத்தினோ அதே போல நான் என்னுடைய துணைவியாரை நடத்த வேண்டும் ஆண்டவரே. What does you say, I am the head of the house if I don't care for the body? நான் சரீரத்திற்காய் கரிசனைப்படவில்லை என்றால் நான் சரீரத்துக்கு தலை என்று சொல்வதில் என்ன பிரயோஜனம்? So that is very, very important. ஆகவே இது மிகவும் முக்கியம். Now I'm not going to say too much about the wives because my wife will tell them what to do. மனைவிமார்களுக்கு அதிகமாக நான் சொல்ல போவதில்லை, உங்களுக்கு சொல்வதற்கு என்னுடைய துணைவியார் இருக்கிறார்கள். But this is very, very important. ஆகவே இது மிகவும் முக்கியமானது. That the testimony of a family is very important to God. தேவனுக்கு ஒரு குடும்பத்தினுடைய சாட்சி மிகவும் முக்கியம். And then I want to say another thing here. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Verse 31. 31ஆம் வசனம். A man must leave his father and mother and cleave to his wife. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். What does it mean to leave your father and mother? தகப்பனையும் தாயும் விட்டு என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? If they are old, does it mean you don't care for them and say, no, I don't care for you, I've got to be with my wife? என்னுடைய மனைவியோடு கூட நான் இருக்க வேண்டும், ஆகவே வயதான பொழுது உங்களை நான் கவனிக்க மாட்டேன் என்று சொல்லுவதா? No, that is not the meaning. இல்ல, அது அதனுடைய பொருள் அல்ல. The meaning is that from childhood we are attached to our parents. சிறு பிராயம் முதல் நம்முடைய பெற்றோரோடு கூட நாம் ஈர்க்கப்பட்டிருக்கிறோம், இசைந்திருக்கிறோம். We grew up with them, அவர்களோடு கூட வளர்ந்தோம், we loved them, they நாம் did so அவர்களை much for நேசித்தோம், us. அவர் நமக்காக பல காரியங்களை செய்திருக்கிறார்கள். Now when you get married, இப்பொழுது உங்களுக்கு திருமணமாகும் பொழுது we have to cut off that in terms of attachment. அந்த ஈர்ப்பிலிருந்து நாம் விடுபட வேண்டும். You can care for them. அவர்களுக்காக நீ தாராளமாக அவர்களை கவனிக்கலாம். If they are poor, you must send them money to take care of them. அவர்கள் ஏழைகளா இருந்தால் அவர்களை கவனித்துக் கொள்வதற்கு நீங்கள் பணம் அனுப்பி நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். If they are old and sick and cannot care for themselves, you must take care of them, maybe in your own house. அவர்களுக்கு வயதாகும் பொழுது, அவர்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது அவர்களை நீங்களே வீட்டிலே கொண்டு வந்து வைத்து அவர்களை பராமரிக்க வேண்டும். So I'm not saying you should not do all that. இவைகள் எல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லவில்லை. But this attachment we have to our parents must break when we get married. ஆனால் திருமணமான உடனே பெற்றோரோடு கூட இருக்கக்கூடிய அந்த பந்தம் துண்டிக்கப்பட வேண்டும். The meaning is, அந்த பொருள் என்னவென்றால், that now onwards your decisions for your family must be between you and your wife. இப்பொழுதிலிருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம் நீங்களும் உங்களுடைய மனைவியும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து தான் முடிவெடுக்க வேண்டும். You can consult your parents. பெற்றோர்களை தாராளமாய் கலந்து ஆலோசிக்கலாம். You can consult your wife's parents. உங்களுடைய மனைவியினுடைய பெற்றோரையும் கலந்து ஆலோசிக்கலாம். You can consult your elder brother. உங்களுடைய மூப்பரை கலந்து ஆலோசிக்கலாம். You can consult other godly brothers. மற்ற தேவபக்தியுள்ள சகோதரர்களை கலந்து ஆலோசிக்கலாம். But the final decision you and your wife must take. ஆனால் கடைசி தீர்மானம், முடிவு என்பது நீங்களும் உங்களுடைய மனைவியும் சேர்ந்து தான் எடுக்க வேண்டும். Like where you're going, what house you're going to move into. எந்த வீட்டிற்கு வாடகைக்கு எந்த வீட்டுக்கு செல்ல வேண்டும். See, it's no use just moving into a house without even consulting your wife. It's good to take her and say, are you happy with this house? மனைவியை கலந்து கொள்ளாமல் ஆலோசிக்காமலேயே இந்த வீடு பிடிச்சாச்சு, இதுதான் நம்ம போக வேண்டிய வீடு என்று சொல்வது சரியல்ல. மனைவியை கூட்டிக் கொண்டு போய் இந்த வீட்டை காண்பிக்க வேண்டும், இதுக்கு போகலாமா வேண்டாமா. Bad habit that many Indian husbands have. They don't care for what their wives think. இந்திய புருஷன்மார்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட பழக்கம், இந்த விஷயத்துல எல்லாம் மனைவியை கலந்து ஆலோசிப்பதே கிடையாது. So the more you seek to decide things with your wife, the more one you will be with each other. எந்த அளவுக்கு அதிகமாக மனைவியோடு கூட கலந்து ஆலோசித்து தீர்மானம் எடுக்கிறீர்களோ அந்த அளவுக்காக நீங்கள் மனைவியோடு கூட இசைந்திருப்பீர்கள். So there are two things I say. ஆகவே நான் இரண்டு காரியங்களை சொன்னேன். You must not allow your parents to run your married life. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை உங்களுடைய பெற்றோர் நடத்துவதற்கு அனுமதிக்க கூடாது. You and your wife must run your married life. நீங்களும் உங்களுடைய மனைவியும் சேர்ந்து தான் திருமண வாழ்க்கை நடத்த வேண்டும். And secondly, if இரண்டாவதாக, your parents are in need, you must help them and care for them. பெற்றோர் தேவையில்லை இருந்தால் நீங்கள் அவர்களுக்காக கரிசனைப்படலாம், அவர்களுக்காக நீங்கள் உதவி செய்யலாம். And you see that example in Jesus. இந்த உதாரணத்தை இயேசுவிலே நாம் பார்க்கிறோம். Jesus never got married.
இயேசுக்கு ஒரு காலம் திருமணமாகவில்லை. But we can take an example when he left his home for the ministry. ஆனால் அவர் தன்னுடைய வீட்டை விட்டு ஊழியத்திற்கு சென்றார் அல்லவா, அந்த உதாரணத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். Yeah, that is like getting married. அது திருமணமாவது போல. So he was going out for the ministry. அவர் வீட்டை விட்டு வெளியே ஊழியத்திற்கு என்று செல்கிறார். And you know what he did? அவர் என்ன செய்தார் தெரியுமா? Have you seen in Matthew chapter 4? மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே பார்த்தீர்களா? As after he came back from the temptation in the wilderness, வனாந்தரத்திலே சோதனையை எல்லாம் சந்தித்துவிட்டு திரும்பி வரும்பொழுது, Matthew 4:1-11, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 to 11 வசனங்கள். now he was beginning his ministry. இப்பொழுது அவர் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். What does he do first of all? முதலாவதாக அவர் என்ன செய்தார்? He rented a house in Capernaum. கப்பர்நகூமிலே ஒரு வீட்டை வாடகைக்கு பிடிக்கிறார். Verse 13, 13ஆம் வசனம். he left Nazareth and came to Capernaum and he settled there. நாசரேத்தை விட்டு, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அவர் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார் அல்லது வாழ்ந்தார். He left his mother and his old house. தன்னுடைய தாயும் தன்னுடைய பழைய வீட்டையும் அவர் விட்டு வந்து விட்டார் வேறு இடத்திற்கு. And he said, now I am living separately. இப்பொழுது நான் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். So, if you can afford it, உங்களால் முடியும் என்றால், it's good when you get married to live separately. திருமணமான பிறகு தனி குடித்தனம் செய்வது நல்லது. If you can't afford it, then even if you live with your parents, don't let them interfere in your married life. அப்படி என்னாலே தனியாக வாடகை கொடுக்க முடியாது என்ற நிலை உங்களுக்கு இருக்குமானால், பெற்றோரோடு கூட நீங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில குறுக்கிடாதபடிக்கு உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். But the best is if you can move out like Jesus. ஆனால் இயேசுவை போல நீங்கள் செய்ய வேண்டிய சிறந்த காரியம் தனி குடித்தனம் போவதுதான்.